ஹலோ மக்களே, இட்ஸ் பாய் மேரி. என்னடா ரொம்ப நாளா வந்துட்டு ஆளே காணோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எஸ், நாங்கள் இப்போ துபாயில் இல்லைங்க, இப்போ இந்தியா சென்னையில் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஒரு 2-3 months இங்கே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு டீட்டெயில்டு அப்டேட்டட் வீடியோ நான் சூன் போடுறேன். இன்னைக்கு என்ன திடீர்னு ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸுக்கு வந்து போகிறோம். கோயிலுக்கு போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம்ல இருக்க ஷோலிங்கர் நரசிம்மர் கோயில் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. ஸோ அது இன்னொரு வாட்டி நான் ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ட்ராவல், நம்ம ஜேர்னி எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். இது எப்படி வரும்னு கூட எனக்கு கரெக்டாக தெரியல. அது ஃபுல்லாக வருமானு கூட எனக்கு கரெக்டாக தெரியலங்க. ஏன்னா இப்போ வந்து கொஞ்ச நாள் ஆகுது, இன்னும் எதுவுமே போடல. vlog வீடியோ எதுவுமே போடவே இல்லை, எதுவுமே எடுக்கவே இல்லை. அவ்வளோ வேலை இருந்துச்சு, வீடியோ ஷிஃப்டிங் அப்படி இப்படின்ட்டு நிறைய வேலை இருந்துச்சு. அதனால அது ஃபுல்லாக வந்து இது பண்ண முடியல. ஸோ அதனால சூன் இந்த வீடியோ வரும், கண்டிப்பாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேரி vlogs. சொல்லுங்க மாது. ஸோ எஸ் மக்களே, இப்போ நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இப்போ நாங்கள் எல்லாரும் இங்கேருந்து அரக்கோணம் வரைக்கும் போகிறோம். ஸோ மக்களே, இதுதான் வந்துட்டு இந்த நம்ம கோவிலுடைய யோக நரசிம்மர் கோவிலுடைய கீழே இருக்கிற என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து சில பேர் நடந்தே கூட மேலே போவாங்க. அதுக்கு 1400 ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம இங்கேருந்து வந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் போகிறோம். பிகாஸ் நம்ம ஃபேமிலியெல்லாம் போகிறதுனால கொஞ்சம் கஷ்டம் நடந்து போகிறது. ஸோ இங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி மேலே போகிறோம். எஸ், நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் நினைப்பீங்க, ஆனால் இது இல்லை. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோவில். எஸ், நம்ம இப்போ ரிஞ்ச் ஏறி திரும்பவும் மேலே போகணும். வாங்க பார்ப்போம். ஸோ மக்களே, இதுதான் வந்துட்டு ரிஞ்ச்காக வெயிட் பண்ணுற ஏரியா. ஓகேங்களா? ஸோ மாதிரியா பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக வராங்க. இந்த ஹாப்பினஸ்க்கான ரீசன் மேலே போனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னன்ட்டு. ஸோ இது வீக் டேனால வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இதே வீக்கெண்டாக இருந்துச்சுன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக மக்களே வந்துட்டு லைன் மூவ் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம போய் டிக்கெட் வாங்கி இங்கேருந்து தான் வந்துட்டு போய் ரிஞ்ச் போய் ஏறணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மொத்தம் 2 இடம் இருக்கும். ஒன்று இந்த சைடில் ஆளுங்க நிற்கிறாங்க, இன்னொன்று அந்த சைட்லேயும் நிற்பாங்க அதே மாதிரி. ஸோ ஃபைனலாக இவ்வளோ நேரம் நின்னதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் இது வர்றதுக்கு, ரிஞ்ச் வர்றதுக்கு. ரிஞ்ச் வந்தாச்சு. ஸோ ரிஞ்ச் வந்த உடனே கொஞ்சம் சைடு வழி விடணும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ரிஞ்ச் வந்து நின்னாச்சு. இப்போ உள்ளே ஏற போகிறோம். மாதிரியாக தான் ஃபஸ்ட்டு உள்ளே ஏறுறாங்க. உள்ளே ஏறுறாங்க. உள்ளே ஏறும்போதே செம கூத்தாக இருந்துச்சு. இங்கே தான் உட்காரணும், அங்கே தான் உட்காரணும் அப்படின்ட்டு. அதே ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு. கேட்டால் அந்த பக்கம் உட்காந்தா தான் தலை சுத்தாது, இந்த பக்கம் உட்காந்தா தலை சுத்தும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து, அம்மாவும் பொண்ணும். ஸோ ஒரு வழியாக ரிஞ்ச் ஏரியாச்சு. இப்போ சேஃபாக வந்துட்டு மேலே போயிட்டுருக்கோம். இந்த வியூவே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மெஸ்மரைசிங் வியூ. நிஜமாக சொல்கிறேன், கீழே இருந்து அதாவது ரிஞ்சில் மேலே ஏறி போகிற அந்த வியூக்காகவே வந்துட்டு இந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம். சுற்றி காடு, மலை, இதுதான் அழகான வியூ. ரொம்ப அழகான வியூ. ஸ்பெஷலாக மாதிரியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ட்ரிப்பு வந்தா. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு, மேலே வந்து சேர்ந்தாச்சு. ஸோ எல்லாருமே இறங்கணும். ஆக்சுவலாக ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இறங்கும் போதே வந்துட்டு ஏறதுக்கும் கூட்டம் வந்து ரெடியாகவே இருக்கும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து சுத்தமாக கூட்டம் இல்லை. நானே ஷாக் ஆகிட்டேன். எங்கடா யாரையுமே காணோங்கிற மாதிரி தான் இருந்தது நிஜமாவே. கோவிலே அவ்வளோ லைக் காலி, ரொம்ப காலியாக தான் இருந்தது. yet it was a very good thing. என்னன்னு நான் கீழே ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே வந்தால் தான் மாதிரியா வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆவாங்க அப்படின்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஓடுது பார்த்தீங்களா, மங்கீஸ். ஆமாம்,
ஆமாங்க. ஏன்னா இந்த கோவில சுத்தி ஃபுல்லா மங்கீஸ் தான் இருக்கும். ரொம்ப சேஷ்டை பண்ணும். ரொம்ப, ரொம்ப சேஷ்டை பண்ணும். இதெல்லாம் வந்து கீழ இருக்கிற அந்த துளசி மாலை, அந்த அ தாமரைப்பூ இதெல்லாம் வந்துட்டு பூஜைக்காக கொண்டு வரவங்க பக்தர்கள். ஆனா அவங்க கிட்ட இருந்து நம்ம குரங்குகள் புடுங்கி சாப்பிடுறது தான். அதனால நெக்ஸ்ட் டைம் நம்ம ஆளுங்க யாராவது எதாவது கொண்டு வந்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாக்கிரதையா கொண்டு வரது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இப்படிக்காவும் மேலே ஏறி அந்த படிக்கட்டு வழியா ஏறி மேல போலாம். அப்படி இல்லன்னா லிஃப்ட் வழியாவும் போலாம். ஸோ நாங்க லிஃப்ட் தான் ப்ரிஃபர் பண்ணிட்டோம். ஸோ லிஃப்ட் வழியா தான் கீழ இறங்கி போறோம். ஸோ இப்போ லிஃப்ட்ல இருந்து இறங்கியாச்சு. ஸோ இறங்கி வரும்போது இந்த வியூவை மட்டும் பாருங்க. மக்களே, மெஸ்மரைசிங் வியூ. சுத்தி இருக்கிற ஊர் எல்லாமே பக்காவா தெரியுது. செம்ம காத்து. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவில் கிணறு வேற இருக்கு. ஸோ இங்க என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, குரங்கு தான். குரங்கு கிட்ட இருந்து நம்ம மாதிரியாவ வந்துட்டு பத்திரமா கொண்டு போறதே ஒரு பெரிய டாஸ்க்கா இருந்துச்சு. ஏன்னா, இவ வந்து மங்கி கிட்ட போறது, மங்கி வந்து இவ கிட்ட போறதுன்னு ஒரு காமெடி ஆச்சுங்க பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு தான் சேட்டை பண்ணும். நம்ம பக்கத்துல போறவங்களோட பேக் லைட்டா தொறந்திருக்க போல. அதுக்குள்ள ஏதோ எடுக்கிறதுக்காக மங்கி டப்புன்னு ஜம்ப் அடிச்சுச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு சாமி கிட்ட போறதுக்கான என்ட்ரன்ஸு. இது வழியா அந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல ஆளுங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா? அது வழியா தான் வந்து ஒருத்தரா தான் வந்துட்டு போக முடியும். முன்னாடியே சொன்ன மாரி தாங்க. இப்படிதான் வந்துட்டு இந்த ஒரு லைன் மட்டும் தான் வந்துட்டு போகும். அதுக்கான இடம் மட்டும் தான் வந்துட்டு அங்க இருக்கு. ஒரே ஒருத்தரா தான் வந்து சாமிய பார்க்கறதுக்கு போ முடியும். ஏன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்னால வந்துட்டு வீடியோ வந்து எடுக்க முடியல. எடுக்க விடல அவங்க. எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க ஆப்வியஸா. இந்த இடத்துலயுமே வந்து நீங்க பார்த்த மாரி குரங்குங்க எல்லாம் வந்துட்டு பயங்கரமா சேஷ்டை பண்ணும். ஸோ மக்களே, இதுதான் வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ். இங்க இந்த என்ட்ரன்ஸ் எடுத்தோடனே லெஃப்ட் சைடில் தான் வந்துட்டு அமிர்தவல்லி தாயார் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியை சுற்றி போகும்போது நம்ம யோக நரசிம்மர் சுவாமியும் இருக்காங்க. சரிங்களா? என்னால் வீடியோ வந்துட்டு இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது, இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆமாம் மக்களே, கண்டிப்பாக வாங்க ஃபேமிலியோட. இந்த தரிசனம் வீக் டேஸில் சூப்பராக பார்க்கலாம் சாமியை. ஃபேமிலியோடு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மேரி பாய். மக்களை, டேக் கேர்.